வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்ல நெறைய இடங்கள்ல ஏற்றுக்கொள்வாயா? ஒப்புக்கொள்வாயா? இப்படி நம்ம சொல்லுவோம். கலோக்கியலா ஏத்துக்குவியா? பொறுப்ப நீ ஏத்துக்குவியா? இந்த பழிய நீ ஏத்துக்குவியா? இதனால வர நஷ்டத்த நீ ஏத்துக்குவியா? இப்படிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? பொதுவா இந்த மாரி ஏற்றுக்கொள்வாயா? ஒப்புக்கொள்வாயா? அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு வார்த்தை அக்செப்ட். பட் எல்லா இடங்கள்லயுமே நம்ம அக்செப்ட்ன்னு யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில இடங்கள்ல அந்த ஏற்றுக்கொள்வாயா? அப்படின்னு சொல்றதுக்குன்னு சில ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி இங்கிலீஷ்ல நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ எத எத எங்கெங்க யூஸ் பண்ணணும்? அக்செப்ட் எங்க யூஸ் பண்ணலாம்? மற்ற வார்த்தைகள் எல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அக்செப்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த குடுக்குறாங்க, ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, அத வாங்கிக்கிறதுக்கு, இல்ல ஒரு ஐடியா, பிளான் இந்த மாரி விஷயங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம அக்செப்ட்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஆஃபர், ஒரு ஜாப் ஆஃபர்ன்னே வச்சுக்கலாமே. இந்த வேலைய செஞ்சா இவ்வளோ சம்பளம். ஸோ இந்த மாரி ஒரு ஆஃபர். இந்த வேலை வாய்ப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஒருத்தவங்க ஒரு இன்விடேஷன் குடுக்குறாங்க. அவங்களோட இன்விடேஷனை நீ ஏற்றுக்கொள்வாயா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். டெர்ம்ஸ்னா என்ன? கண்டிஷன்ஸ்னா என்ன? அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அக்ரீமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா, அதில இருக்கிற எல்லா விவரங்களுமே நம்ம வந்து டெர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஏற்பட்டால், இதை இவர் செய்ய வேண்டியது. இந்த மாரி ஏதாவது சொல்றோம் இல்லையா? அதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அக்ரீமெண்ட்ல 2மே இருக்கும். அதனால தான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஸோ இந்த வேலை வாய்ப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா? அப்படின்னா, வில் யூ அக்செப்ட் த ஜாப் ஆஃபர்? இல்ல வில் யூ அக்செப்ட் தி ஆஃபர்? வில் யூ அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? வில் யூ அக்செப்ட் ஹர் இன்விடேஷன்? இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ அக்செப்ட் எங்கெல்லாம் சொல்றோம் பாருங்க, ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறதுக்கு, ஒத்துக்கிறதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை டேக். இந்த ஏத்துக்குவியா? அப்படிங்கிற அர்த்தத்தில இந்த டேக்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பழிய நீ ஏத்துக்குவியா? இந்த பொறுப்ப நீ ஏத்துக்குவியா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ, அதனுடைய பின் விளைவுகள், கான்சிக்வென்சஸ் அத நீ ஏத்துக்குவியா? அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, அத நீ ஏத்துக்குவியா? அந்த மாரி கேட்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம டேக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ பழியை நீ ஏற்றுக்கொள்வாயா? வில் யூ டேக் த பிளேம்? பொறுப்பை நீ ஏற்றுக்குவியா? வில் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி? இதனால வர விளைவுகளை எல்லாம் நீ ஏத்துக்குவியா? வில் யூ டேக் த கான்சிக்வென்சஸ்? இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த டேக்க இன்னொரு இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பெண்ணை, இவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாயா? வில் யூ டேக் ஹர் அஸ் யுவர் வைஃப்? வில் யூ டேக் ஹர் அஸ் யுவர் வைஃப்? இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். டேக்க இந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஓன் அண்ட் அட்மிட். பொதுவா மிஸ்டேக்ஸ், தவறுகள். இது உன்னோட தவறு தான்னு நீ ஏத்துக்குவியா? நீ பண்ணது தப்பு தான்னு நீ ஏத்துக்குவியா? இப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த மாரி இடங்கள்ல ஓன், அட்மிட் 2யுமே யூஸ் பண்ணலாம். வில் யூ ஓன் யுவர் மிஸ்டேக்? வில் யூ அட்மிட் யுவர் மிஸ்டேக்? 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஓன் அண்ட் அட்மிட் 2மே ஒண்ணு தானா? அப்படின்னா இல்ல. ஓன் அப்படின்றது என்னன்னா, என்னுடைய தப்ப ஒத்துக்கிட்டு, அத சரியும் பண்றது. அத சரி பண்றதுக்கான பொறுப்பையும் ஏத்துக்கிறது. அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம ஓன்ன்னு சொல்லுவோம். அட்மிட்ன்றது சும்மா வாயால, "ஆமா சாரி இட்ஸ் மை மிஸ்டேக்" அப்படின்னு மட்டும் சொன்னா அட்மிட். "ஐம் சாரி இட்ஸ் மை மிஸ்டேக், பட் ஐல் ஃபிக்ஸ் இட்" அப்படின்னு அதுக்கான பொறுப்பையும் நம்ம ஏத்துக்கிட்டோமானா அது ஓன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். லாஸ், எக்ஸ்பென்சஸ், டேமேஜஸ், ரிப்பேர்ஸ், பில்ஸ் இந்த பத்தியெல்லாம் பேசுறப்போ. நம்ம பேர், கவர், பே ஃபார் இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுல பேர் அண்ட் கவர் வந்து ஃபார்மல். டைரக்ட்டா பணத்த இந்த இதுக்கான பணத்த நீ ஏத்துக்குவியா? அந்த பணத்த நீ கட்டுவியா? அந்த மாரி அர்த்தத்துல சொல்றதா இருந்தா நம்ம பே ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஃபூட்ன்றது இன்ஃபார்மல். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த பில்ல எல்லாம் நீ ஏத்துக்கிறியா? அப்படி கேட்கிற மாதிரி பேசுற இடங்கள் எல்லாம் நம்ம ஃபூட்ன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்மல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதனால வர நஷ்டத்தை கம்பெனி ஏற்றுக்கொள்ளும். இதுக்கான மருத்துவ செலவுகளை கம்பெனி ஏற்றுக்கொள்ளும். இந்த மாரி கொஞ்சம் ஃபார்மலா சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து பேர் இல்லன்னா கவர் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த நஷ்டத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? வில் யூ பேர் த லாஸ்? இந்த மாரி கார்ல இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கான செலவ நீ ஏற்றுக்கொள்வாயா? அப்படின்னு கேட்கணும். இப்ப வில் யூ பேர் த ரிப்பேர்ஸ்? வில் யூ பேர் த டேமேஜஸ்? அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கான பணத்த நீ குடுப்பியா? அப்படிங்கிற மாரி அர்த்தத்தில சொல்றதா இருந்தா, வில் யூ பே ஃபார் த ரிப்பேர்ஸ்? அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பேர் தான், இந்த இடத்துல பே ஃபார் தான் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ஸ நம்ம குடுக்கல. இதெல்லாம் நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கும் ஒரு ஒரு வேர்ட் இல்லன்னா ஒரு ஃப்ரேஸ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மருத்துவ செலவுகளை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்களா? ஃபார்மலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வில் யூ கவர் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்? அதுக்காக இந்த இடத்துல பே ஃபார்ன்னு சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. வில் யூ பே ஃபார் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்? பணத்த நீ கட்டுவியா? அதனால வர பில்ல நீ கட்டுவியா? அந்த மாரி அர்த்தத்துல சொல்றதா இருந்தா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளர இந்த பில்ல நீ கட்டுவியா? இந்த பில்ல நீ ஏத்துக்கிறியா? அப்படி கேட்கறதுக்கு. வில் யூ ஃபுட் த பில்? இந்த செலவை, பில்லை நீ ஏற்கிறாயா? வில் யூ ஃபுட் த பில்? அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை எம்ப்ரேஸ். ஒரு மாற்றங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, அந்த மாற்றத்தை மனசார நீ ஏற்றுக்கொள்வாயா? அப்படி சொல்லணும். அத நீ வந்து அக்செப்ட் பண்ணுவியாங்கிற மாரி அர்த்தத்தில தான் நம்ம சொல்றோம். இப்ப வில் யூ எம்ப்ரேஸ் த சேஞ்ச்? வில் யூ எம்ப்ரேஸ் த சேஞ்ச்? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, கடைசியா நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரேஸ், டேக் ஆன். நம்ம ஏற்கனவே ஒரு ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறப்ப நம்ம அக்செப்ட்ன்னு சொன்னோம். இப்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஈவென்ட் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நெறைய வேலைகள் இருக்கு. இந்த வேலைய நீ ஏற்றுக்கொள்வாயா? இத அவன் செய்றேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டான். இந்த வேலைய இவர் செய்றேன்னு ஏத்துக்கிட்டார். இந்த வேலை இருக்கு. இத நீ ஏற்றுக்கொள்வாயா? இதை நீ பொறுப்பா செய்றேன்னு நீ ஏத்துக்கிறியா? அப்படி நம்ம கேட்கிறோம். இந்த வேலையை செய்ய டு டூ த வொர்க். அதுக்கு தான் நம்ம டேக் ஆன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இத இந்த ஜாப் ஆஃபரோட சேர்த்து வேலைன்ற வார்த்தை வருதுன்னு நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நிஜமாவே ஒரு டாஸ்க் இருக்கு. அத நீ ஏற்றுக்கொண்டு செய்வாயா? அப்படி கேட்கிறோம். இந்த வேலையை நீ ஏற்றுக்கொள்வாயா? வில் யூ டேக் ஆன் திஸ் டாஸ்க்? ஸோ இந்த வீடியோல நாம ஏற்றுக்கொள்வாயா, ஒப்புக்கொள்வாயா இதுக்கு நெறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.